அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். நவம்பர் 8, 2026 தீபாவளி வருகின்றது. இந்த முறையும் தீபாவளி நாம் வெகு விமர்சையாக கொண்டாட இருக்கின்றோம். நாம் கொண்டாடுறோன்னா கொண்டாட முடியாத வசதி இல்லாத ஆட்கள் நல்லா கொண்டாடணும் போது இன்னும் நான் அனௌன்ஸ் பண்ணது, நீங்கள் வேஷ்டி புடவை வாங்கி சென்னை அலுவலகத்தில் கொடுக்கலாம். அது நம்ம இந்த முறை 10,000 இலக்காக வச்சுருக்கோம். 10,000 பேருக்கு வேஷ்டி, 10,000 பேருக்கு புடவை. ஸோ நீங்கள் 5 புடவை எடுக்கிறீங்கன்னா ஒரு 5 புடவை அந்த ரேட்டுக்கு வேணாம். நீங்கள் 1000 ரூபாய்க்கு கிடைக்கிறீங்கன்னா ஒரு 300 ரூபாய்க்காவது ஒரு புடவை எடுத்து கொடுங்க, 200 ரூபாய்க்காவது எடுத்து கொடுங்க. இரண்டதை கொடுப்போம் இல்லாதவருக்கு. இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா 98 403 94 600 984039 94600 தொடர்பு கொள்ளவும். ரெண்டாவது இன்றைக்கி ஒரு வினோதமான ஒரு வீடியோ செய்தி ஒன்று பார்த்தேன், டிவி நியூஸு. வியன்னாவில் ஒரு டாக்டர் ஆராய்ச்சி பண்ணார். அவர் இதய சிகிச்சை நிபுணர். ஹார்ட் அட்டாக் வர்றது அப்படின்னும்போது அது காலையில் 6லேருந்து 10க்குள்ளே வர்றது. 40% ஒரு 10,000 பேர் ரிசர்ச் பண்ணால் 40% பேருக்கு காலைல 6லேருந்து 10க்குள்ளே தான் வந்திருக்கு. அந்த ரிசர்ச்சில் என்ன ரொம்ப அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவல் அப்படின்னா 2 விஷயம் அதில். ஒன்று எழுந்தோடனே மொபைல் ஃபோனை பார்க்குறாங்க. மொபைல் ஃபோனை பார்க்குறதுனால கண்ணு முழிக்கிறதே மொபைல் ஃபோனில் தான் முழிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது உடனே அந்த முதல் 10 நிமிஷத்தில் மொபைல் பார்க்கும்போது மன அழுத்தம் உடனே வந்துடுது. அந்த மன அழுத்தம் திடீரென ஒரு உடல் அதிர்ச்சியாக மாறுகின்றது. அதான் மன அழுத்த ஹார்மோன் அதிகரிக்கின்றது. இதனால் இரத்த குழாய் அடைப்பு ஏற்படுகின்றது. இதனால் ஹார்ட் அட்டாக் வருது. நிறைய இடங்களில் மரணமும் ஏற்பட்டிருக்கு. ஸோ காலைல நீங்கள் எழுந்திச்சிங்கன்னா இனிமேல் மொபைலை பார்க்காதீங்க. ஏன்னா அந்த விக்டிமில் நாம் கூட ஒரு ஆளாக இருக்கலாம். நாளைக்கு ஆராய்ச்சி நடந்தோன்னா அது நடக்கக்கூடாதுன்னா காலைல எழுந்த பிறகு காலைல கண் விழிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி அந்த உள்ளங்கையை பாரு, குரங்கை பாரு, கோபுரத்தை பாருலாம் சொல்லியிருக்கலாம். டெக்னிக்கலாக நான் சொல்கிறேன்னா அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. ஆனால் முதல்ல ஒரு 10 செகண்ட் நல்லா மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுவோம். ரெண்டாவது எழுந்திருக்கிறீங்க. இப்போ 6 மணிக்கு எழுந்திருக்கணும். 5:55க்கு அலாம் வச்சுட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் பெட்டில் படுத்துட்டு அதுக்கப்புறம் எழுந்துருங்க. ஸோ அது ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். கவனம் இருக்கட்டும். ஸோ இது 2 விஷயங்களும் எனக்கே ரொம்ப நியூ இன்புட்டாக இருந்தது. ஸோ உங்களுக்கு சொல்லியாச்சு. அண்டு நம்ம மாநாடை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்னது தான். அதில் புடவை என்னுடைய அன்பு சகோதரி சுவிட்சர்லாந்து வாங்கி தராங்க. வரக்கூடிய முதல் 500 பேரோ 600 பேரோ 700 பேருக்கு அப்புறம் எனக்கு கிடைக்கலன்னு யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. அந்த மாநாட்டில் சேலை வாங்கிறதுக்காக நம்ம வரக்கூடாது. அவங்க ஒரு அன்பளிப்பாக தராங்க. அவங்க உழைத்த பணம் அது. அதே போல் மாநாடுக்கு ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய முதல் 500 பேருக்கு பழனி பஞ்சாமிர்தமும் பழனி விபூதியும் என்னுடைய அருமை தம்பி கருணாகரன் அவங்க கொடுக்க இருக்காங்க. அவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அதுக்கு அடுத்ததாக மாநாடுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படி சொன்னால் 7904004214 7904004214. இந்த புடவையை பொறுத்த வரைக்கும் இப்போ இதில் பார்க்கக்கூடியவங்க அருப்புக்கோட்டையில் நல்ல காட்டன் சாரீ நான் மேனுஃபேக்சர் பண்ணுறேன் அப்படின்னா தயவுசெய்து 98 403 94 600 என்ன நம்பருக்கு கூப்பிடுங்க. யார்கிட்டையும் வாங்கிறது உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். ஸோ இது கவனத்தில் எடுத்துங்க. அண்டு இன்றைக்கி மார்னிங் கூட H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட் ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் மிக்சர் சார். இது நீங்கள் ஊற்றி கழுவுனீங்கன்னா டாய்லெட்டில் ஒரு அழுக்கு இருக்காதுன்னு சொல்லி இன்றைக்கி காலைல ஃபஸ்ட்டு வெளில போகும்போது முதல்ல அவங்க தான் பார்த்தேன். இல்லைம்மா வேண்டாம்மா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். திரும்ப அழுக்கு போகணுன்ட்டு நம்ம பீச்சை சீயை கலங்கப்படுத்திட்டு இருக்கோம், கடலை கலங்கப்படுத்திட்டு இருக்கோம். இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. அது மாதிரி வீட்டில் நீங்கள் சுத்தமான தேன் வைத்திருக்கக்கூடிய வழக்கத்தை வைத்துக்கொள்ளுங்கள். தேனுடைய பயன்பாடு இன்னும் பெரிய அளவில் இருக்கும் ஃப்யூச்சர் டேஸில், ஃப்யூச்சர் இயர்ஸில், ஃப்யூச்சர் மந்த்ஸில்.
தேன் வந்து பணத்தோடு சேர்ந்த ஒரு விஷயமான இப்போ நான் சமீபத்தில் பார்க்குறேன். அது ஒரு பணத்தோடு சேர்ந்த ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன். எப்படி ஒரு ஊறுகாய் வாங்குறதும் ஒரு உப்பு வாங்குறதும் இருக்கோ, அதே போல் தேனும் ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இது வந்து நான் என் பொருளை விற்கிறதுக்கெலாம் நான் சொல்லலை. நான் பண்ணுறது ஒரு சர்வீஸ்க்காக பண்ண அதுக்கு வரக்கூடிய லாபத்தை நல்ல நோக்கத்துக்காக நான் செலவு பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் சத்தியமான உண்மை. 2 பேருக்கு லாபம் போக மிச்சம் லாபம் இருக்கிற இடத்துல உதாரணமாக 100 ரூபாய் லாபம்னா 33 முதல்ல 66% என்பது வாங்க ஒருத்தர் விற்கிறவங்களுக்கும் அது நடுவில் இருக்கக்கூடிய சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கும் மிச்சம் 33% நல்ல நோக்கத்துக்காக போகின்றது. ஸோ தேன் வாங்குறீங்கன்னு முடிவு பண்ணால் நீங்கள் புதன் வியாழனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் சொல்லி அதை வாங்குங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அதே போல் ஸ்ரீ ஆண்டாள் பக்தர் பேரில் உறுப்பினர் ஆகணும், காளிமலை அன்னதானத்துக்கு உதவணும், சிதம்பரம் அன்னதானத்துக்கு உதவணும், அப்புறம் சக்ஷம் அமைப்பு நடத்தக்கூடிய பள்ளியில் படிக்கக்கூடிய ஆட்டிசம்மால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கணும், ஆண்டாள் கோவில் அந்த அன்னதானத்துக்கு உதவணும் அப்படின்னு இப்போ ஆகஸ்ட் 14 வரக்கூடிய அன்னதானத்துக்கு உதவணும். மங்களூர் அதிசய கோயிலுக்கு போனோன்னா 98 403 94 600 98403 94600 நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். அதே போல் ஆண்டாள் வாஸ்து வந்து இப்போ 2 பேர் எடுத்தாங்க. கையில் கோவிந்தும் மனோகரனும் 2 பேரும் 2 ட்ராக்கை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. எனக்கு 2 பேர் மேலேயும் வந்து கோபம் இல்லை, வருத்தம் இல்லை. 2 பேருமே நம்முடைய ஆட்கள் தான். ஸோ மனோகர் அவர்கள் வந்து வாஸ்துன்ற ஒரு விஷயத்தை ஃபுல் டைமாக அவர் எடுத்து பண்ணதுனால அவர்கிட்ட வாஸ்து கற்றுக்கணுன்னா அதற்கான தொடர்பு எண் 98 403 94 600. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அவர் எந்த நம்பரில் தொடர்பு கொள்ளணும் அவங்க சொல்லிவிடுவாங்க. அண்டு 2 முக்கியமான விஷயம், பொதுவான விஷயம். அதாவது கிஃப்ட்டு வந்து நிறைய பேருக்கு கொடுப்போம். அந்த மாதிரி கிஃப்ட்டு வாங்குறவங்க அதை ஓப்பன் பண்ணாமல் வைக்காதீங்க. ஓடாத கடிகாரம், அதோட இரும்பு பொருள் இருக்கும், பிரிக்கப்படாத கவர்கள், இதெல்லாம் வந்து பண வரவை தடை செய்யக்கூடிய விஷயங்கள், தடுக்கக்கூடிய விஷயங்கள். ஆகவே தயவு கூர்ந்து கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி யாராவது எதாவது கொடுத்துருந்தாங்கன்னா பிரித்து போட்டு நமக்கு தேவையானதை வச்சுங்க. எக்ஸஸாக இருக்கா இல்லை வேறு யாருக்காவது உபயோகமாக இருக்கா தயவுசெய்து யார்கிட்ட கொடுத்துருங்க, ஃப்ரீயாக கூட கொடுத்துருங்க. அதை ஓப்பன் பண்ணாமல் வைக்காதீங்க. அடுத்ததாக வந்து வீட்டில் வந்து ஏற்கனவே ஒரு முறை நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ஆடி சீசன், நம்ம துணி வாங்க போகிற இடத்துல 2 கட்டை பை கொடுங்க 3 பை கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வரக்கூடிய புத்தி நம்ம எல்லாருக்குமே உண்டு. அதை தப்பாக பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு காலி பேக் இருக்கோ அந்தளவுக்கு நம்ம வீடு காலியாகிடும். பண விஷயத்தில் தேவைக்கு எவ்வளோ தேவைக்கு பேக் வேணுமோ அந்த அளவுக்கு பேக் இருந்தால் போதும். மோர் காலி மோர் எம்டி உங்களோட பணப்பெட்டி, அது ஞாபகம் வச்சுங்க. இது அடுத்த ஒரு முக்கியமான விஷயம். இதுக்கு அடுத்ததாக வந்து நேற்று நான் சொல்ல விட்ட இன்னொரு விஷயம் வந்து, என்கிட்ட யாராவது அங்கே வெள்ளை காக்கா 3 இருக்குது அப்படின்னு சொன்னால், என்கிட்ட யாராவது ஒரு வெள்ளை யானை பயங்கர ஸ்பீடாக பறந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால், நான் வந்து யூஆர் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். மிந்தி வந்து யூஆர் ராங், அது எப்படி பறக்கும், எப்படி வெள்ளைக்காக்கா இருக்கும், எப்படி வெள்ளை யானை வந்து வெள்ளை யானையே பார்க்கல, நான் பார்த்ததில்லை, அது எப்படி பறக்கும், யானை எப்படி பறக்கும், நடக்கிறதெல்லாம் ஆர்கியூ பண்ணக்கூடிய சொக்கலிங்கம். இப்போ நான் சம்படி சேஸ் லைக் திஸ் யூஆர் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். பிகாஸ் நான் கண்டுபிடிச்சேன்னா பீஸ் இஸ் மோர் வேல்யூபிள் தேன் பீயிங் ரைட். அமைதி தான் வந்து விலை மதிப்பில்லாத ஒரு விஷயம், நம்ம ரைட் ராங்குன்னு சொல்கிறத விட. அதே போல் சைலன்ஸ் வந்து ரொம்ப சீப்பர் தேன் எக்ஸ்பிளைனிங் சம்திங். அமைதி ரொம்ப ரொம்ப சீப்பு. ஒரு விஷயத்தை ஆர்கியூ பண்ணி நம்ம கருத்தை வந்து அடுத்த ஒத்துக்க வைக்கிறத விட. ஸோ அமைதியாக இருக்க பழங்கள். ஸோ நான் என்னோடய வெற்றியில் வந்து பெரிய பங்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய சொக்கலிங்கம் ஆர்கியூ பண்ணுறதில்ல. நீங்களும் ஆர்கியூ பண்ணாதீங்க. எந்த விஷயத்தை கான்ட்ரவர்சிக்குள்ளே போகாதீங்க. உங்களை தவறாக சொல்கிறாங்களா, இட்ஸ் ஓகே. உங்களை வந்து கடிஞ்சு பேசுகிறாங்களா, இட்ஸ் ஓகே.
அவங்க சொல்கிறதான் சரின்னு சொல்லலாம். யுவர் ரைட் அவ்வளோதான். நீங்கள் நம்ம இனிமேல் ரைட்டாக இருக்கணும் அவ்வளோதான். இப்போ சொக்கலிங்கம் நீ வந்து இப்போ உண்மையாக இல்லையா அப்படின்னா, எந்த இடத்துல உண்மையாக இருக்கணுமோ அந்த இடத்துல உண்மையாக இருக்கலாம். தேவையில்லாத இடத்துல போயிட்டு நம்ம ஆர்கியூ பண்ணி 10 பைசா போஜனம் இல்லாத இடத்துல நம்ம கருத்தை வந்து எஸ்ன்னு சொல்கிறதெல்லாம் எந்த வித பயனும் கிடையாது. ஸோ கவனமாக இருந்து கொள்ளுங்கள். நேற்று நான் சொல்ல விட்டுட்டேன். அண்டு வீடை பொறுத்த வரைக்கும் இது நான் 1 முறைக்கு 2 முறை சொல்லியிருக்கேன். இப்போ சமீபத்தில் ஒரு 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 பஞ்சாயத்து வந்தது. அந்த பஞ்சாயத்து காரணம் சோஃபா தான். சோஃபா மாடல் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. வீட்டில் சோஃபாவே போடாதீங்க. வீட்டில் குஷன் நாற்காலிகளே வேண்டாம். பெரிய ஃபர்னிச்சர்லாம் வந்து சைனா போட்டுட்டு ஏகப்பட்ட ஊர்லேருந்து வந்து வாங்கி இது இட்டாலியன் அதெல்லாம் விட்ருங்க, தூக்கி போட்டுருங்க. அந்த இட்டாலி சைனாலாம் விட்டுட்டு நல்லா சுப்ரீம் மாதிரி நல்ல நீல்கமல் மாதிரி நல்ல சேர் மேனுஃபேக்சர் இந்தியாவில் இருக்காங்க. அவங்ககிட்டருந்து பிளாஸ்டிக் சேர் 1000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 10க்கு 20 சேர் வாங்கிக்கிங்க. இந்த தீர்வு முடிஞ்சதுக்கப்புறம் டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சேரை ஸ்டாக் பண்ணலாம். ஒன்றுக்கு மேலே ஒன்று அடிக்கிட்டு போயிடலாம். நான் 2 வகையான சேர் வாங்குவேன். சுப்ரீம் வாங்குவேன். 2வது வந்து இந்த ரூட்ஸ் கம்பெனியோடைய சேர் சைனான்னு நினைக்கிறேன் அந்த சேர் பேர். இப்போ நான் உட்காந்துருக்கலாம் அந்த சேர் தான். இது எப்போ வாங்கினே தெரில. அப்படி உழைக்கும் இந்த உழைப்பு. இதே வந்து நான் டேம்ரோலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஆஸ்திரேலியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணது. அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு லைஃப் வரல. நீங்கள் வந்து சுப்ரீம் சேர்ஸ் வந்து யாராவது வேணுன்ட்டு ஏறி நின்று குதிச்சாங்கன்னா உடையும். மற்றபடி நார்மலாக உட்காந்தா எந்த ஆபத்தும் வரதில்லை யாருக்கும். ஆனால் ரூட்ஸோ கம்பெனியோட கோயம்புத்தூரை சேர்ந்த ரூட்ஸ் இந்த ராமசாமி கவுண்டர் அவங்க கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அந்த சைனா சேர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி குட். நான் அதை யூஸ் பண்ணுறேன். நான் வந்து எனக்கு தெரிஞ்சு 2013-14 வாங்கினேன் நினைக்கிறேன். இன்னும் இருக்குது. அது ரிவால்விங் சேர்லாம் இருக்குது. ஃபென்டாஸ்டிக் சேர். ஸோ அதுபோல் சிம்பிளான சேர் வாங்குங்க. இடத்தை அடைக்கிற சேர்கள் வாங்காதீங்க. கூடுமான வரைக்கும் ஸ்டாக்கபிள் ஒன்று மேலே ஒன்று வைக்கக்கூடிய சேர். எல்லா சேரும் அந்த மாதிரி வாங்க முடியாது. சில சேர் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். முக்கியஸ்தர்கள் வந்தாங்கன்னா ஒரு 4-5 சேர் அது போல் நம்ம ஸ்டைலுக்கு வச்சுக்கலாம். பட் நான் உட்காந்துருக்க சேரும் ஸ்டாக்கபிள் தான். ஒன்றுக்கு மேலே ஒன்று போட முடியும். மினிமலிஸ்ட் லைஃப் வாழுங்க. எல்லோரும் எல்லா விஷயங்களும் வச்சுருக்கணும் அப்படின்றது வேணாம். நமக்கு என்ன தேவையோ அதை நோக்கி பயணப்படுங்க. வாட்ச்சு இப்போ நான் வாட்சே கட்டுறதில்ல. இப்போ நான் வந்து இந்த ஹெல்த் பேண்ட் மட்டும்தான் கட்டுறேன். வாட்ச் கட்டுற ஹேபிட்டே விட்டுட்டேன். இப்போ என்கிட்ட 3 வாட்ச் இருந்து 3 வாட்ச் கொடுத்துட்டேன். இப்போ 2 வாட்ச் இருக்குது. ஒரு ஸ்விஸ் ஹார்மி வந்து ஒரு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வாட்ச்சு. அது தம்பி ரகுக்கு ரொம்ப நாளாக கேட்டே இருக்கேன். அவனுக்கு ஒரு வாட்சும், இன்னொரு வாட்ச் வந்து நான் ரிசர்வில் வச்சுருக்கேன். ஸோ வாட்ச் கட்டுற பழக்கத்தையே விட்டுட்டேன் நான். அது வந்து என்ன வாட்ச் அது ஒரு யூரோப்பியன் வாட்ச். 2 வாட்ச் தான் என்னோடய சொந்த வாட்ச். ஸோ இந்த பந்தாக்காக நான் டெய்லி ஒரு வாட்ச் கட்டுறேன். டெய்லி ஒரு கலர். பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா புடவைக்கு ஏற்ற கலரில் வாட்ச் போடுவாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. அது மாதிரி கிளாஸ் இப்போ என்கிட்ட ஒரு 10 கூலர்ஸ் இருக்குன்னா ஒரு டைமுக்கு அப்புறம் நான் யூஸ் பண்ணக்கூடிய கூலர்ஸ் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் ஓல்டர் ஆகிடுச்சுன்னா அடுத்த ஆளுக்கு பாஸ் ஆன் பண்ணிடுவேன். இது மாதிரி பெண்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 50 சாரீ மினிமம் வச்சுங்க. மேக்ஸிமம் 100 சாரீ வச்சுங்க. அதுக்கு மேலே சாரீ வைக்கிறீங்கன்னா அது வந்து மன நிம்மதியை குலைக்கக்கூடிய விஷயமா நான் பார்க்குறேன். ஆண்கள் வந்து 30 சட்டை வச்சுக்கலாம் மேக்ஸிமம். பேண்ட் ஒரு 10 பேண்ட் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே எதுவும் தேவையில்லை. இன்ஃபேக்ட் வந்து இந்த மார்க் ஜுகர்பர்க் மாதிரி யூனிஃபார்மிட்டி, ஒரே ட்ரெஸ் கோடு. நீங்கள் என்ன ட்ரெஸ் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஆனால் டெய்லி இதான் நம்ம வேர் பண்ணணும் அப்படின்னா இப்போ முடிவு பண்ணுறோன்னா பெஸ்ட். இப்போ ஸ்டாலின் இருக்கார் அப்படின்னா வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி. மேபி இப்போ ஒரு பேண்ட்டு ஷர்ட்லாம் போட்டு வெளில போகிறது இன்ஸ்பெக்ஷன் அதெல்லாம் சிஎம்மாக இருந்தப்போ. இப்போ நீங்கள் இப்போ விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா கோட் ஷூட்டு, அப்புறம் வந்து மாப்பிள்ளை மாதிரி அந்த பட்டு வேஷ்டி, பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை, அதே போல் இன் பண்ணிட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைல். அதெல்லாம் நீங்கள் இதே பழைய விஜய் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ஷர்ட் ஒரு காக்கி பேண்ட், அதான் அந்த கட்சியோட சிம்பிளே. எல்லோரும் அதை போட்டிருந்தாங்கன்னா அந்த கட்சிக்காரன்னு சொல்லிடுவாங்க. அதுபோல் ஏதாவது ஒரு ஃபார்மேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய கலர்ஸ் வந்து ஷர்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இப்போ வெள்ளை சட்டையே இருக்குது, 30 சட்டை வச்சுட்டு போங்க, ஒன்றும் தவறு கிடையாது. ஏன் சொக்கலிங்க ஒரே சட்டையை போட்டு ஒன்றும் கேட்க போகிறோம். நமக்கு தெரிஞ்சால் போதும், வேறு சட்டைன்ட்டு அவ்வளோதான். அதே போல் ஷோகேஸ் வந்து வீட்டில் இல்லாமல் இருப்பது ரொம்ப சிறப்பு. ஏன் ஷோகேஸ் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்னா,
அதில் பொருளை வைப்போம், அந்த பொருளை துடைக்க மாட்டோம், அந்த இடம் அடைபடுகின்றது. அது அது நிம்மதியை குலைக்கக்கூடிய விஷயம். நீங்கள் இப்போ ஆக்சுவலாக வந்து நான் எனக்கு ஒய்ஃப் ஒருத்தவங்க உண்டு. அவங்க அப்பா, அவங்க அம்மாவுடைய மூத்த பையனுக்கு அப்பா, ஆமாம் உங்களுக்கு தெரியும், கரெக்டாக சொன்னால் தெரியும். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஒரு சாமி படம்னு பார்த்திங்கன்னா ஒரு 100 ஃபோட்டோ இருக்கும். ஒரு ஷோகேஸ்ன்னு பார்த்தா அது ஃபுல்லாக ஐட்டம்ஸ் இருக்கும். வீடு ஃபுல்லாக லக்கேஜ் இருக்கும். நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க. இந்த பொருள் தங்க அது விபத்தை கொடுக்கும், மன வருத்தத்தை கொடுக்கும், பண இழப்பை கொடுக்கும். விபத்து இனோவேட்டிபிள். ஒரு வீட்டில் விபத்து நடக்குதுன்னா அந்த வீட்டில் வந்து பொருட்கள் அதிகமாக இருக்குது, அன்யூஸ்டு ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. பரன்லாம் இப்போ நான் நீங்கள் எப்போ வேணால் யார் வேணால் என்னை வீடு இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். என் வீட்டில் வந்து பரன் இல்லாமல் நான் கட்டினேன். ஆனால் வந்து கட்டாயம் வந்து இருந்தே ஆகணும்னு சொல்லி 2 பரன் போட்டோம். ஒரு பரனில் எதுவுமே கிடையாது. ஒரு பரனில் இந்த ஒரு 10 ஐட்டம்ஸ் இருக்கும். 30 நாள் 40 நாளைக்கு ஒரு வாட்டி என் கூட யாராவது இருப்பாங்களே, அதை எடுத்து அதை தூசி தட்டி மறுபடியும் வைக்கணுன்றது நான் சொல்லிவிடுவேன். மேண்டேட்ரி ஒரு வேலையாக வச்சுருக்கேன். அதுமாதிரி நீங்கள் ஒரு கால் பரன் இருக்கு, நான் பரன் இல்லாமல் தான் கட்டினேன். மேபி ஃப்யூச்சரில் கட்டக்கூடிய வீடு சுத்தமாக பரன் இருக்காது. நீங்கள் பரன் இல்லாமல் வீடு கட்டுங்க. ஒரு கால் பரன் இருக்குது, பொருள் வைக்காதீங்க. ஒரு கால் பொருள் இருக்குன்னா ஒரு 30-40 நாளைக்கு ஒரு முறை அதை எடுத்து சுத்தம் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் சுத்தம் பண்ணும்போது தேவையில்லாத பொருட்கள் தானே வந்து அதை கொடுத்துருங்க. வீட்டில் வந்து நியூஸ் பேப்பர் வாங்காதீங்க. டுடேஸ் நியூஸ் பேப்பர் இஸ் டுமாரோஸ் வேஸ்ட் பேப்பர். எதுக்கு வேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க? அந்த நியூஸ் பேப்பரை வந்து வாங்குறதால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம நியூஸ் கிரியேட்டராக இருக்கணும், நம்ம நியூஸ் மேக்கராக இருக்கணும். நம்ம ஒரு பேப்பரை படிக்கிறதுனால எந்த வித பிரயோஜனமும் கிடையாது. அந்தந்த பத்திரிகை தினமலர்னா பிஜேபிக்கு சப்போர்ட்டாக பண்ணுவாங்க, தினகரனா திமுக சப்போர்ட்டு, தினத்தந்தி எந்த கட்சிக்கு ஆட்சிக்கு வருதோ அந்த கட்சிக்கு சப்போர்ட்டு. என்ன பிரயோஜனம்? கொலையும் வந்து ஆக்சிடெண்ட்டையும் க்ளோஸ்அப்பில் பார்க்குறதுக்காக வந்து அந்த பேப்பரை வாங்கி, அந்த கரும்பு முடிச்ச பேப்பர்லாம் வாங்கி, தினமணி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நியாயமான இது. பட் அதில் படிக்கிறது ஒன்றுமே இருக்காது. அது எதுவுமே வந்து இதுலேருந்து இது அவ்வளோதான். அது போய் உள்ளே நுழைஞ்சு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போ பேப்பர் வாங்குகிற பழக்கத்தை விட்டுருங்க. உங்கள் வீட்டில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க, ப்ரிப்பரேஷன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் இருக்காங்க, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ப்ரிப்பரேஷனுக்காக நீங்கள் வாங்குறது தவறு கிடையாது. மற்றபடி வீடுகளில் பேப்பர் வாங்கினாலே நீங்கள் அதை தொடர்ந்து விபத்தையே நீங்கள் பார்க்கக்கூடிய மனநிலைக்கு வரும்போது நம்ம வீட்டில் விபத்து நடக்கும். அது கோரமான மோசமான விபத்தாக இருக்கும். நான் எனக்கு சில இடங்களில் சொல்லுவேன், சில இடங்களில் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. பட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேட்காது உங்களோட இஷ்டம். நீங்கள் உண்மையிலே ட்ரூ ஃபாலோவர் ஆஃப் ஆண்டாள் குரூப் அப்படின்னா உங்கள் வீட்டில் பேப்பர் வாங்கக்கூடாது. எந்த பேப்பரையும் வாங்காதீங்க, எந்த புக்கையும் வாங்காதீங்க. ஸோ இந்த ஷோகேஸ் வந்து நான் ஃபிசிக்கலாக நான் சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்குது. நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்கள் அதை வந்து பார்த்துங்க. அதே போல் வீட்டில் வந்து ஓடாத கிளாக்கு, ஓடாத மிஷின்ஸு. அதனால தான் வந்து இந்த மிஷின் அப்படின்னும்போது நிறைய பேர் ஆசையாக வந்து டெய்லரிங் மிஷின் வாங்குவாங்க. நான் டெய்லரிங் மிஷின் வாங்காதன்னு சொல்கிறதுக்கு 2 காரணங்கள் உண்டு. ஒரு காரணங்கள் அது நான் அந்த சப்ஜெக்ட் இல்லை, நான் பேசக்கூடாது. இன்னொரு காரணம் வந்து அது யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ யூஸ் பண்ணாத இரும்பு பொருள் வந்து பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும். யூஸ் பண்ணாத இரும்பு கட்டில் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும். யூஸ் பண்ணாத இரும்பு சாமான் என்ன ஃபார்மேட்டில் இருந்தால் பழைய பைக்கு, பழைய காரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும். உடைந்த பொருட்கள், கிழிந்த கிழிந்த ஆடைகள், கிழிந்த துணிகள், இது எல்லாமே பிரச்சனைக்குரிய விஷயம். இதை அவாய்ட் பண்ணிங்க. அண்டு ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் உண்டு. தான் பெரிய பணக்காரன் ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக, அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக ஓடாத கார் 3 கார் வச்சுருப்பான் வீட்டில். அப்பா சாருக்கு 3 கார் இருக்க, 4 கார் இருக்க, அந்த வேணாம். ஓடுற கார் 1 உருப்படியாக வச்சுங்க. ஓடாத காரை வந்து நிப்பாட்டத்துக்கு நம்மனா செகண்ட் ஹேண்ட் கார் சேல்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஓடாத உருப்படாத விளங்காத செகண்ட் ஹேண்ட் கார் வந்து நல்ல விஷயமாக நான் பார்க்கல. என்னுடைய பார்வையில் எனக்கு வந்து இந்த செகண்ட் ஹேண்ட் கார் வந்து செகண்ட் ஹேண்ட் பொருட்கள் சூட் ஆகாது. சிலருக்கு வந்து செகண்ட் ஹேண்ட் பொருட்கள் சூட் ஆகும். அவங்க மேபி அவங்க ஜோதிடர்கள் சொல்கிறப்ப கேட்டுக்கூடாது நடந்துக்கலாம். செகண்ட் ஹேண்ட் பொருள் வந்து சூட் ஆகாத ஆட்கள் ஜோதிட ரீதியாகவோ இல்லை உங்களுக்கே தெரியும், வாங்கி கொடுக்கும்போது நீங்கள் செகண்ட் ஹேண்ட் காரை வந்து உங்களுக்கு நமக்கு சூட் ஆகாது, செகண்ட் ஹேண்ட் பொருளே நமக்கு சூட் ஆகாதுன்னா அதை வாங்கி விசனப்படாதீங்க, சங்கடப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க.
அது மாதிரி நம்ம நாட்டோட ட்ரெஸ்ஸை வேர் பண்ணுங்கள். இப்போ உத்தரப்பிரதேசில் சாமியார் மாதிரி ஒருத்தன் சுற்றிட்டு இருப்பான், காவியன் காவி. நம்மளும் காவியன் காவி சுற்றிட்டு இருப்பான், தாடி வச்சுக்கிட்டு, விவேகானந்தர் மாதிரி டர்பன் கட்டிக்கிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. இன்ஃபேக்ட் வந்து எனக்கு நான் வந்து இதில் தவறாலாம் சொல்ல, யாரும் தவறான கூட. ஏன்னா நிறைய பேர் இந்த சாலையை ஃபாலோ பண்ணுறவங்களாம் இருக்காங்க, மெய்வழி சாலை. அங்கே இருக்கவங்களாம் தலப்பா கட்டுவாங்க. அது வந்து ஓகே, அது அவங்களுடைய சிஸ்டம். அதை நான் வந்து தவறுன்னு சொல்லலை. அது நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு அது வந்து சரியாக இருக்காது. நீங்கள் லௌகிக வாழ்க்கையில் இருக்கீங்க, ஒரு வேலைக்கு போகிறீங்க, தலப்பா கட்டிட்டு போக முடியாது. எனக்கு அதை சேர்ந்த ஒரு நல்ல நண்பர் சமீபத்தில் ஒரு 6 மாதத்துக்குள்ளே மீட் பண்ணேன். ஒரு முக்கியமான மிக முக்கியமான ஒரு தொழிலதிபர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருந்தது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் ஆனால் அந்த தலப்பாக்கட்டோட அவங்க செய்கிற சில விஷயங்கள் வந்து மற்றவங்களை முகம் சுளிக்கக்கூடிய வகையில் இருந்ததாக நான் கவனித்தேன். அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஒரு விஷயம் கேட்டால் உடனே கொட்டுறது. ஸோ நமக்கான உடையோடு இருப்போம். நாம் தமிழருக்கு என்ன உடையோ, வேலைக்கு போகிறீங்களா பேண்ட்டு சட்டை போட்டுப்போங்க, கல்யாணத்துக்கு போகிறீங்களா வேஷ்டி சட்டை போட்டுப்பாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச சில முஸ்லீம்கள் வந்து அந்த அரபு ஷேக் மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் உண்டு. சிலர் வந்து கிறிஸ்துவர்கள் பாதிரியாராகவே இந்த கிராஸோடு சுற்றுற ஆட்கள் உண்டு. இந்த மிஸ்டர் திருமாணிக்கம் அந்த படத்தில், அந்த ஷார்ட் ஃபிலிமில் சினி ஜெயந்த் அப்படி தான் இருப்பாப்புல. அதுபோல் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் வேணாம், நமக்கு என்ன ட்ரெஸ்ஸோ அந்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணுவோம். அண்டு ரிம்லெஸ் கிளாஸ் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் என்கிட்ட ஒரு 3 கிளாஸ் நான் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது ஒன்று தான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். ஒன்று ஸ்பேர் வச்சுருக்கேன் புதுசு, இன்னொன்று வந்து ரேபான் ஒன்று வச்சுருக்கேன் ரிம்லெஸ். இதில் வந்து ரிம் இருக்காது, இந்த ஃப்ரேம் இருக்காது. இது வந்து இது மாதிரி யூஸ் பண்ணும்போது லைட் வெயிட்டாக இருக்கும். நம்ம முகமே பெரிய கனமாக போட்டு அப்படியே வந்து மோண்ட் பிளாங்க் அந்த இந்த சீரியஸ்லாம் போடல, ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நல்ல டைட்னா ப்ளஸ் நல்ல கண்ணாடிகள்லாம் விற்கிறாங்க. நல்ல ப்ராடக்டாக பார்த்து நல்ல லைஃப் வரக்கூடிய ரிம்லெஸ் கிளாஸ் யூஸ் பண்ணுங்கள். சிலருக்கு பவர் அதிகமாக இருக்கும், யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லைன்னா கண்ணை மூடிட்டு நான் சொல்கிற இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வீடுகளில் வந்து கிளாஸ் வந்து அதிகம் வந்து முகம் பார்க்குற கண்ணாடி அதிகம் வைத்துக்கொள்ளாதீர்கள். அது நல்ல விஷயமாக நான் பார்க்கல. இப்போ நீங்கள் டாய்லெட் பாத்ரூம், உங்கள் வீட்டில் 2 டாய்லெட் பாத்ரூமில் கிளாஸ் வச்சுங்க முகம் பார்க்குறது. பெட்ரூமில் உங்கள் வீட்டில் 4 பெட்ரூம் 4 கிளாஸ் வைக்காதீங்க. பொதுவாக ஒரு முகம் பார்க்குற ட்ரெஸ் மாற்றும் போது ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கணும், அதுக்கு ஒரு கிளாஸ் வச்சுங்க. 4 பெட்ரூம் 4 கிளாஸ் வேண்டாம். இந்த வீட்டு வாசலுக்கு முன்னாடி கிளாஸ் வைக்கிறது எல்லாம் முட்டாள்தனத்தில் உச்சக்கட்டும். அதை பண்ணாதீங்க. கதவுல கிளாஸ் வாங்கி தொங்க போடுறது அதெல்லாம் நல்ல விஷயம் இல்லை. இன்ஃபேக்ட் நான் இன்றைக்கி வந்து வேறு ஒரு பெரிய விஷயங்கள் பேச வச்சது நாளைக்கு நான் பேசுகிறேன். சமீபத்தில் ஒரு அழைப்பு, நான் பெரியதும் மதிக்கக்கூடிய ஒரு பெண்மணி. ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க, செங்கல்பட்டுலேருந்து சென்னை வர இதில். அந்த ஹோட்டலை பார்க்கும்போது அவங்க ஞாபகம் வந்தது, இந்த ஹோட்டல் வந்து யார் இப்போ ஓன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக 2 நாள் அவங்க கூப்பிட்றாங்க. ஒரு அஸ்ட்ராலஜர் வந்து அவங்க மாதிரி எனக்கு பேசணும்னு சொன்னார்னு சொல்லிட்டு அவரை லைன் எடுக்கிறாங்க. அப்புறம் நான் அவர் சொன்னார், நான் அவங்கள்ட்ட வாஸ்து கற்றுக்கணும். நான் ஆக்சுவலாக அவர்கிட்ட எந்த கதையும் சொல்லலை, நான் புக்கு கொடுத்துருங்க நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான். பட் நான் அஸ்ட்ராலஜி வேணால் நான் கற்றுக் கொடுக்குறேன்னாரு. எனக்கு சில சில விஷயங்கள்லாம் உண்டு, அது வேணால் கற்றுக்கிறேன்னு சொன்னேன். அப்போ அந்த பெண்மணி, நான் இவர்கிட்ட பேசிக் கற்றுக்கிட்டேன், இவர்கிட்ட நியூமராலஜி, வாஸ்து, ஜெம்மாலஜி, அப்புறம் ஃபார்மேட் நியூமராலஜி இதெல்லாம் கற்றுட்ருக்கேன் அப்படின்லாம் சொன்னாங்க. அட்வான்ஸ் அஸ்ட்ராலஜிலாம் கற்றுட்ருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ கற்றுக்கிட்டு என்ன பண்ணேன்னா, 3 மாதம் முடிச்சிடும் ப்ரொஃபஷனலாக பார்க்க போகிறேன்னு சொன்னாங்க. நான் எதுவும் பேசலை. அவங்க எனக்கு ஒரு வாடிக்கையாளர், ஒரு எனக்கு ஃபீஸை கொடுத்து எனக்கு கூப்பிட்டவங்க. பட் அந்த இடத்துல நான் இது போல் ஆட்கள் யாராவது இருந்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டை தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த சப்ஜெக்டை எந்த சப்ஜெக்டை வச்சு நம்ம பணம் சம்பாதிக்கணுன்றது நம்ம முடிவு பண்ணிங்க. அதில் நம்ம கால் வைக்கக்கூடாத சப்ஜெக்ட் ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, ஜிம்மாலஜி, அப்புறம் கிராஃபாலஜி இதெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் கற்றுக்கிட்டு நான் பணம் சம்பாதிக்க போகிறேன்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்திங்கன்னா நீங்கள் ஒரு பிரச்சனைக்குள்ளே காலை வைக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் பிரச்சனைக்குள்ளே காலை வச்சு நான் மீண்டும் வந்துட்டுருக்கேன். நான் நிறைய பேருக்கு சொல்லிட்டேன், யாரும் கேட்குறதில்ல. இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் இது யாரும் ஆமோதிக்கணும், யாருக்கும் எதிர்க்க
அப்படிலாம் கிடையாது. இப்போ ஷெல்வி சார் இருக்காருன்னா எனக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஒரு நாளைக்கு 2 வாட்டி கூப்பிடுவார். நல்ல மரியாதையாக என்கிட்ட பேசுவாங்க. இது மாதிரி நிறைய ஜோதிடர் இருக்காங்க. நிறைய ஜோதிட நண்பர்கள் உண்டு. நான் ஜோதிடத்துக்கு எதிரானவன் அல்ல. அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், அவங்க ஜோதிடம் இப்போ வாஸ்துனா நான் தான் கிங்குன்னு சொல்லக்கூடிய ஆட்கள். ஒவ்வொரு முறை இருக்குது. இப்போ எங்கள் டீமில் நிறைய பேர் வந்து புதுசாக ஒரு முறையை ஃபாலோ பண்ணிருக்காங்க ஜோதிடத்தில், என்னை விட்டு போனவங்க. அதெல்லாம் அவங்களோட கப் ஆஃப் டீ. என்னென்ன நடக்கணுமோ அது நடக்கணும். சமீபத்தில் ஒரு ஒரு வீடியோ வாட் இஸ் தட், ஏதோ ஒன்று பார்க்கும்போது இன்னொரு வீடியோ வந்தது. அது அந்த பழனியை சேர்ந்த என்கிட்ட ஒரு பாடம் படித்த 9th பேட்சை சேர்ந்த ஒரு தம்பி, மிகப்பெரிய அறிவாளி. மதுரையில் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. அதெல்லாம் வந்து நான் வந்து என்ன சொல்கிறது, அந்த ப்ரோக்ராமில் தான் ஒரு மிலிட்ரிக்கார பொண்ணுக்கு ஒய்ஃப்க்கு வந்து குழந்தை பிறக்குன்னு சொன்னது. அதே மாதிரி குழந்தை 1க்கு 2 பிறந்துச்சு அந்த அம்மாவுக்கு. அந்த ப்ரோக்ராமில் ஒரு 3-4 நிமிஷம் நான் பேசுகிறேன்னு சொல்லி அந்த ஃபுல் க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணாப்புல. நான் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். ரொம்ப ஹைலி டேலண்டட். பிஇ படித்தவர், அவன் ஒய்ஃபும் படித்து வேலை இருக்காங்க. என்னவோ தெரில, அவர் வந்து இந்த லைனில் ஜோசியம், நியூமராலஜி, வாஸ்துன்னு சொல்லிவிட்டு அவர் ஃபர்தராக டீப்பன் ஆக அது ஒரு பிரச்சனையை நோக்கி போயிட்டுருக்கதை நான் உணர்கிறேன். பட் நம்ம சொல்ல முடியாது. நம்ம சொன்னால் சொக்கலிங்கத்துக்கு போகாமல் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைப்பாங்க. தட்ஸ் ஓகே. என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நமக்கு சில விஷயங்கள் வேண்டாம்னா வேண்டாம், அது நீங்களாவது ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஃபினான்ஸை 3 நேரம் தொழிலாக பண்ணவர், சாப்பிட முடியல. ஒரு மிக மோசமான ஒரு கேன்சர். இப்போ ஃபினான்ஸ் பண்ணுற எல்லாருக்கும் இருக்கான்னா, எல்லாருக்கும் வருவதற்கு 99.999% வாய்ப்புகள் உண்டு. ஒருவருக்கு வராமல் இருக்கலாம். ஏன் அந்த 0.001 நான் சொல்கிறேன்னா, அவங்க அப்பா அம்மா அளவுக்கு அதிகமாக ஏதாவது கோயிலுக்கு பண்ணியிருக்கலாம், அளவுக்கு அதிகமாக ஒரு 10 பேரை படிக்க வச்சுருக்கலாம், அளவுக்கு அதிகமாக கல்யாணம் பண்ணியிருக்கலாம், திருப்பதிக்கு வந்து சொத்தை விற்று ஒரு 1000 பேரை நடத்தி கூட்டு போயிருக்கலாம், வண்டியில் போட்டு கூட்டு போயிருக்கலாம். ஏதோ ஒரு புண்ணிய காரியங்கள் வந்து ஒரு சிலரை வந்து இந்த ஜென்ரேஷனில் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. ஓரிருவர், நான் 2 பேர் தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து அவங்களும் இந்த ஃபினான்ஸை பண்ணுறாங்க. அப்பா பண்ணிட்டாரு, பையனும் பண்ணுறான். பையனுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் பையன் வந்து அவன் லைஃப் முடியுது. ஆனால் அவனுடைய குழந்தைகளும் இருக்காங்க அப்படின்னா, இவன் பண்ண ஃபினான்ஸ் ப்ராப்ளம் வந்து அந்த பிள்ளைங்களுக்கும் வருது. நானும் வந்து வட்டிக்கெலாம் வாங்கி வாழ்க்கை நடத்தினவன் தான். இதுவும் யாருக்கும் எதிரான விஷயம் இல்லை. நமக்கு வேண்டாம், அவ்வளோதான். நீங்கள் கேட்குறது கேட்காத உங்களோட இஷ்டம். நீங்கள் என்ன வாஸ்துப்படி என்ன நம்பர் 1 ஜோசிகார் சொல்லி அந்த பரிகாரம்லாம் பண்ணி ஒரு வீட்டில் இருந்தால் கூட இந்த சில பண்ணக்கூடாத தொழில்கள் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத சங்கடங்களை கொடுக்கும். கவனம் இருக்கட்டும். இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராமஜெயம்.